தி மோஸ்ட் ஃப்ளேவர்ஃபுல் ப்ரான் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லா ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸை அருமையாக ஆயிலில் இன்ஃபியூஸ் பண்ணி அந்த சில்லி ஆயில் வச்சு தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த சில்லி ஆயில் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எனி டைப் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் குட்டி குட்டி ப்ரானாக தான் சூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். சீரியஸ்லி பில்டப் பண்ணுறது மட்டும் நினைக்காதீங்க. அள்ளி அள்ளி சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சில்லி ஆயில் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இதுதான். இப்போ தவால 100 ml எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த எல்லா ஸ்பைசஸும் உள்ள சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு இந்த அளவுக்கு கலர் மாறி வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஸ்பைசஸோடைய பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். பட் நான் இந்த ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் 1 டீஸ்பூன் கொரியன் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதே தவால 1 டீஸ்பூன் சில்லி ஆயில் சேர்த்துட்டு 2 முட்டையை கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிட்டேன். முட்டை வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தவா எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ண சில்லி ஆயில், அதில் 4 பல் பூண்டை தூளா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 20 ப்ரான் சேர்த்திருக்கேன். சில்லி ஆயில் இன்ஃபியூஸ் பண்றதுக்காக நம்ம சேர்த்த இந்த பூண்டையும் மிளகாயும் நான் உள்ள சேர்த்துக்கிட்டேன். ப்ரான்ஸ்க்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 5 நிமிஷம் வதக்கினா போதும். வடிச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை உள்ள சேர்த்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் பார்பிக்யூ சாஸ் சேர்த்திருக்கேன். அதோட ஸ்கிராம்பிள்டு எக்ஸையும் நான் சேர்த்திருக்கேன். உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. இதை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஃபார் ஷூர் யூல் கெட் அடிக்டட். நான் எவ்வளவு அடிக்ட் ஆயிருக்கேன்னு நான் அத்தனை ஷார்ட்ஸ் காட்டும் போதே உங்களுக்கு தெரியும். பிகாஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன். இந்த ரெசிபி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?